ஸோ 22.2ல ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபாரஸ்ட் எதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட், ஒரு அங்கமாக வந்து இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆர் டாமினேட்டட் பை. ஸோ இது அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து யாரை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணியிருக்கு. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, பூக்கும் தாவரங்கள், ஸோ பூ பூக்கிற செடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரப்ஸ் அப்படிங்கிறது வந்து புதர் செடி அப்படின்னு சொல்லலாம். அப்படியே புதராக இருக்கும்ல ஒரு சில செடி, அடர்ந்த புதர் செடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைம்பஸ்னால் வந்து கொடி. ஸோ கொடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ் ட்ரீ அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெருசான ஒரு மரங்கள், அடர்ந்த மரங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் எ வேஸ்ட் ஹேபிடேட் ஃபார் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ விலங்குகள் வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்விடத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் கிடையாமல் நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இதனோட கான்ட்ரிபியூட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இயற்கை வளங்கள், அதாவது மறுபடியும் உருவாகக்கூடிய நிறைய இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது நமக்கு என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ப்ரொவைட் வுட், ஃபுட், ஃபோடர், ஃபைபர் அண்ட் மெடிசன். ஸோ ஃபோடர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கான தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காடுகள் தான் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. ஃபாரஸ்ட் ஆர் மேஜர் ஃபேக்டர் ஆஃப் என்விரான்மெண்டல் கன்சர்ன். ஸோ என்விரான்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் தான். இந்த ஃபாரஸ்ட் வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் சிங்காக, அதாவது ஏரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கார்பனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஃபாரஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இது கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளைமேட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கண்டிஷனே ரொம்ப மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எதனாலனா காடுகளை அழிக்கிறதுனால தான். பட் அந்த ஒரு கிளைமேட்டை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மழைத்துளி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவை ஏற்படுத்துறது, ரெடியூஸ் குளோபல் வார்மிங், டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணுறது, ப்ரிவென்ட் நேச்சுரல் ஹசார்ட்ஸ். ஸோ இயற்கை அழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கு வந்து காடுகள் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் ஏற்படுறது, நிலச்சரிவு, ஸோ இந்த மாதிரி ஆபத்துக்கள்லாம் இருந்து நம்மளை தவிர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது காடுகள் தான். அண்ட் ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ், சில அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கவே முடியாது. அதுக்கு தனியாக காடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அது வாழ்கிறதுக்கு, அதோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்கிறது வந்து காடுகள் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட லைஃப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் கேட்ச்மெண்ட் ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீர்லாம் வந்து தேங்குற ஒரு இடமா, கேட்ச்மெண்ட்ஸ்னால் வாட்டர் வந்து தங்குற ஒரு இடமா இருக்கிறது ஃபாரஸ்ட் தான். அதனால தான் அங்கே வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேஷன் பண்ண முடியுது. ஸோ தே ஆல்சோ பிளே அ வைட்டல் ரோல் இன் மெயின்டைனிங் the ecological balance. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது. ஸோ நம்மளோட எக்கலாஜிக்கல் பேலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் எதுக்கு இருக்குது அப்படின்னா அது ஃபாரஸ்ட்டுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் தான் ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். 22.2.1ல டிஃபாரஸ்டேஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட். ஸோ காடுகளை அழிக்கிறது தான் டிஃபாரஸ்டேஷன். அதனோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டிஃபாரஸ்டேஷன் இஸ் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடங்களை அழிக்கிறது தான் டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் ஹேப்பன் ஃபார் மெனி ரீசன். இது வந்து பல காரணங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா காடு அழியிறது அப்படிங்கிறது ஏற்படுது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், அல்லது இப்போ எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா நகரங்களாக மாறிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி அர்பனைசேஷனுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் டேம் கட்டுறது, ரோடு போடுறது, பில்டிங்ஸு, இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் காடுகள் வந்து தீப்பிடிச்சு எரியுறது, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டைன், ஃபாரஸ்ட் ரோடு. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலேயே காடுகள் வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. It is a threat to the economic quality of life and future of the environment. ஸோ இது நம்மளோட எக்கனாமிக் ஆகட்டும், அல்லது வாழ்க்கை தரமாகட்டும், அல்லது என்விரான்மெண்ட்டோட ஃபியூச்சர் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு த்ரெட்டாக தான் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வருடம் 1.5 மில்லியன் ஹெக்டேர் வந்து ஃபாரஸ்ட் வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So effects of deforestation. Deforestation give rise to ecological problems like flood, drought, soil erosion, loss of wildlife, extinction of species, imbalance of biogeochemical cycles, alteration of climatic conditions, desertification. So இந்த மாதிரி காடுகளை அழிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா காடுகளை அழிக்கிறதுனால நமக்கு வந்து எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் ஏற்படுறது, ஒரு வறட்சி, அதுக்கப்புறம் சாயில் எரேஷன் ஏற்படுறது. சாயில் எரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காற்று, அதே மாதிரி மழையெல்லாம் வந்து மேலே இருக்கக்கூடிய மண்ணை வந்து அடிச்சுட்டு போகிறது, அந்த மண்ணில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ அனிமலோட அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இழக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீசிஸ் வந்து அழிஞ்சு
அழிஞ்சு போகிறது. அதே மாதிரி பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் அதோட இம்பேலன்ஸ் ஏற்படுறது. அது என்ன பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் சைக்கிள், அதே மாதிரி நைட்ரஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள். ஸோ இந்த மாதிரி சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ கிளைமேட் கண்டிஷனில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பாலைவனம் மாறுது. ஸோ இது எல்லாம் தான் வந்து காடுகளை அழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 22.2.2ல கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கலாம். காடுகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்தியா ஹேஸ் அன் ஏரியா ஆஃப் 752.3 lakh hectare classified as reserved forest and 215.1 lakh hectare as protected forest. The important measure taken for conservation of forest are as follow. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 752.3 lakh hectare வந்து என்னவா இருக்குன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்னால் அதில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தனியாக பாதுகாக்கிறது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து விவசாயம்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல அது சந்தன மரத்துக்காக மட்டுமே வச்சுருப்பாங்க. அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை வந்து அப்படி இருக்கக்கூடிய காடுகளை வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 215.1 lakh hectare வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சந்தன மரம்லாம் வந்து அது மட்டும் அதுக்காக மட்டுமே தனியாக ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து அதுக்காக மட்டுமே இருக்கும். சந்தன மரத்துக்கான ஃபாரஸ்ட்டாக மட்டுமே வச்சுருப்பாங்க. அதில் வேறு எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியது ரிசர்வ் ஃபாரஸ்ட். ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து காடுகள் அழியாமல் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215.1 lakh hectare வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான ஸ்டெப்ஸில் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அஃபாரஸ்டேஷன். அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் இன்க்ளூட் பிளான்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் ட்ரீஸ் வித் மல்டிபிள் யூசஸ் விச் ஹெல்ப் இன் ரீஸ்டோரேஷன் ஆஃப் கிரீன் கவர். ஸோ இந்த மாதிரி செடியை நடுறது ஒரு ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேன் மஹோத்சவ் அப்படிங்கிறதும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ இது ஒரு விழாவாக கொண்டாடும் போது அது நல்லா ரீச் ஆகும் மக்கள்கிட்ட, குழந்தைங்க கிட்ட ரொம்ப ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக கொண்டாடும் போது அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம தனியாக எதுக்காகவும் நேரம் ஒதுக்கிறது கிடையாது. எல்லாமே வேலையிலேயே ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும்போது இந்த மாதிரி அது ஒரு நாளாக, ஒரு தனிப்பட்ட ஒரு நாளாக, காடுகளுக்கான ஒரு நாளாக, ஃபாரஸ்ட்டுக்கான ஒரு நாளாக வந்து நம்ம கொண்டாடும் போது, அது ஒரு ப்ரோக்ராமாக ஒரு விழாவாக கொண்டாடும் போது மக்கள்கிட்ட வந்து அதுக்கு நிறைய போய் விழிப்புணர்வு ஏற்படும். ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. குழந்தைங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் ஆகுவாங்க. யங்கர்ஸ் ரொம்ப மோட்டிவேட் ஆவாங்க. அதுக்காக இந்த ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மறுபடியும் வந்து அந்த ரினியூ ஆகுறது, ஸோ அந்த அழியாமல் மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீ ஷுட் பி கர்டைல்டு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா காடுகள் அழியிறது வந்து குறைக்கப்படும். கர்டைல்டு அப்படின்னா குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம். ஸோ பொதுவாகவே இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி அண்டர்டேக்கன் ஆன் லார்ஜ் ஸ்கேல் வித் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பப்ளிக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் காமன் லேண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபயர்வுட், ஃபோடர் அண்ட் டிம்பர் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ரூரல் கம்யூனிட்டி. ஸோ கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விறகுகள், அதுக்கப்புறம் மாட்டு தீவனங்கள், டிம்பர் இதெல்லாமே தேவை இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த வந்து ஒதுக்கி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து விளைவிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ காடுகளை பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா குறையும். திஸ் ரிலீஸ் ப்ரெஷர் ஆன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபியூச்சர் டு ட்ரைபல்ஸ். ஸோ இதனால் காடுகள் அழிக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல்ஸ் காடுகள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த மலைவாழ் மக்கள், ட்ரைபல்ஸ் எல்லாமே பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அவங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி அங்கங்கே இருக்கவங்களுக்கு தேவையான அந்த எரிக்கிறதுக்கு தேவையான விறகுகள், மாட்டுக்கு தேவையான தீவனங்கள், டிம்பர் இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு லேண்டில் வந்து நம்ம இதெல்லாம் போட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கும் போது அவங்க காட்டுக்கிட்ட போக மாட்டாங்க. காடு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லா. ஸோ காடுகளை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன சட்டம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடாப்டிங் ஸ்ட்ரிஞ்சன்ட் லா அண்ட் பாலிசிஸ் டு கன்வர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் ஆர் த்ரூ நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிஞ்சன்ட் லானா ரொம்ப கடுமையான ஒரு லா. இந்த ஃபாரஸ்ட்டை அழிக்கிறதுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாலிசி டு கன்வர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் த்ரூ நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க 1952 அண்ட் 1988. இது எல்லாமே காடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சட்டங்கள். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கன்வர்சேஷன் ஆக்ட். ஸோ காடுகளை பாதுகாக்கிற ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1980 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து காடுகளை அழிக்காமல்
அழிக்காமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி பாலிசி, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ட் எல்லாம் வந்து பார்த்துருக்கீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த வருடம் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22.3ல் வைல்ட் லைஃப் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். ஸோ வைல்டு லைஃப்க்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு. ஸோ அதனோட வாழ்க்கை தரத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, இந்த அனிமல்ஸோட லைஃப்பை எப்படி நம்ம வந்து கன்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். வைல்ட் லைஃப் ரெஃபர்ஸ் டு தி அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் லிவிங் இன் தியர் நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் அண்ட் ஏரியா வித்தவுட் ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ். ஸோ இந்த வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட்டு அல்லது கிராஸ்லேண்டு, டெசர்ட்டு, இந்த மாதிரி இடங்களில் வந்து வசிக்கக்கூடியது. அது வந்து முக்கியமாக ஹியூமன் வாழாத ஒரு இடத்துல தான், காடுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்து அமையும். ஸோ அந்த காடுகளை நம்ம அழிச்சிட்டு அதுங்களாம் எங்கே போகும்? ஸோ அதனால் வைல்ட் லைஃபே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும், அனிமல்ஸையும் நம்ம பாதுகாக்கணும், அதுங்களும் அழிஞ்சிடாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இது இருக்குது. ஸோ தே ஆர் நீடட் ஃபார் மெயின்டைனிங் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இட் ஆல்சோ ஹெல்ப் இன் ப்ரொமோட்டிங் எக்கலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தட் ஜெனரேட் ரெவன்யூ த்ரூ டூரிசம். ஸோ இந்த வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது எதுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும். ஸோ ஒன்று சாப்பிட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழும். ஸோ இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிறதும் வந்து மெயின்டைன் ஆகணும், எதுவுமே அழிஞ்சிடாமல் நம்ம பாதுகாக்கணும். இது இந்த மாதிரி வந்து விலங்குகளை பாதுகாக்கிறது எதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூரிசம் நம்ம ஏற்படுத்தலாம். அது வந்து நமக்கு ஒரு பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இடத்துல என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு விசிட் பண்ணுறது, இந்த மாதிரி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் பேஸ்டாகவே ரொம்ப நமக்கு வந்து ஒரு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய, பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களாக கூட இது இருக்குது. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இஸ் இன்டர்ரிலேட்டட் வித் ஈச் அதர். ஸோ காடுகளை பாதுகாக்கிறதும் அதே மாதிரி விலங்குகளை வந்து பாதுகாக்கிறதும் ஒன்னோட ஒன்று கனெக்ஷன் கொண்டது தான், தொடர்புடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வைல்ட் லைஃப்க்கான ஒரு வாழ்வாதாரம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுங்களும் எங்கே போகும்? ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அழிக்காமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 22.3.1ல் டிக்ளைன் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சிறந்த ஒரு நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பாரம்பரியம், ஒரு இயற்கையான ஒரு பாரம்பரியமாக இருக்குது. இதை வந்து இதுக்கான ஒரு ரிசோர்ஸஸை நம்ம அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் டிக்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 52% வந்து குறைஞ்சிருக்காமா 1970 அண்ட் 2014. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு காலகட்டத்தில் 52% வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So over exploitation and shrinking of forest cover area has resulted in animal becoming extinct. Some are threatened and some are on the verge of extinction. ஸோ இந்த மாதிரி காடுகளை அழிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து அழிஞ்சு போயிடுது. அதே மாதிரி ஒரு சில அனிமல்ஸ்லாம் வந்து அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது, ஒரு விளிம்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த வருடங்களில் பார்த்திங்கன்னா மனிதர்களோட அத்துமீறல், என்க்ரோச்மெண்ட்னால வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய நிலைமையில் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, அனிமல்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படுது. அது எதனாலனா ஹியூமன் என்க்ரோச்மெண்ட், அதாவது மனிதர்களோட அத்துமீறல்னால அனிமல்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 22.3.2ல் எய்ம்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். த மெயின் எய்ம் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆர் டு கண்ட்ரோல் அண்ட் லிமிட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ முதல்ல வந்து ஸ்பீசிஸ் அழியிறது வந்து கட்டுப்படுத்தணும், அதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். டு ப்ரிசர்வ் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன். ஸோ அழிஞ்சு போகிற அதே மாதிரி அழியக்கூடிய நிலைமையில் இருக்க அனிமல்ஸ், தாவரங்களை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், அழியாமல் அதுங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரெட்னட் ஸ்பீசிஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஸ்பீசிஸ் விச் ஆர் ஆன் த வெர்ஜ் ஆஃப் தி எக்ஸ்டிங்ஷன். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்னை பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய விலங்குகள் ஆகட்டும், ஸ்பீசிஸ் ஆகட்டும், அது எல்லாமே நம்ம வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும், ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுவும் அழிஞ்சிடாமல் நம்ம வந்து பாதுகாக்கணும். ப்ரிசர்வ் த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், ரொம்ப ஆபத்தான ஸ்பீசிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். டு ஸ்டடி த எக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இன் நேச்சுரல் ஹேபிடேட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கையில் இருக்கக்கூடிய அதனோட ஹேபிடேட்டை பற்றி நம்ம இதுக்கு ரெண்டுக்கும் ரிலேட் உள்ள ஒரு உறவுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க.
அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்டுக்கும் இடையில உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு எக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹண்டிங் அண்ட் பான்ச்சிங் ஷுட் பி ப்ரோஹாபிட்டட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறது, விலங்குகளை திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க் உருவாக்குறது, அதே மாதிரி சாங்சுரி சரணாலயம் உருவாக்குறது, ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ சில இடங்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து விரிவுபடுத்தணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா The Wildlife Protection Act was established in 1972. The provision of the act are, so Wildlife Protection Act, so விலங்குகளுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு ஆக்ட் வந்து எப்போ வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 1972ல். ஸோ அதனோட விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரோஹாபிட் கில்லிங் அண்ட் ஹண்டிங் ஆஃப் ஸ்பெசிஃபைட் அனிமல்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸை வந்து வேட்டையாடுறது, கொல்றது, இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ட் இது. அதுக்கப்புறம் கன்ஸ்டிடியூட் sanctuaries, national park, closed areas for wildlife conservation. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அமைக்கிறது, சரணாலயம் அமைக்கிறது, நேஷ்னல் பார்க்கு, ஒரு க்ளோஸ்டு ஏரியாஸ், ஒரு பார்த்திங்கன்னா அதுக்காகவே அந்த விலங்குகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவே தனிப்பட்ட இடங்கள் வந்து ஒதுக்குறது. ஸோ விலங்குகளுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. எதுக்காகனா ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்பீசிஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. கன்ஸ்டிடியூட் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறது, ஒரு சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அமைக்கிறது. அதுக்கப்புறம் ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ட், ரெகுலேட், ப்ரோஹாபிட் ட்ரேட் இன் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் தம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிமல்ஸ் கிட்டேருந்து ப்ராடக்ட் தயாரிக்கிறது, ஸோ அனிமல்ஸ்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்காக அனிமல்ஸோட தோல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெகக்னைசேஷன் ஆஃப் ஜூஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஜூலாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணுறது, இந்த இடத்துல அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறது தான் ரெகக்னைசேஷன் ஆஃப் ஜூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி விலங்குகளோட பல்லு, தோல், இந்த மாதிரி முடி, இதெல்லாம் வச்சு நிறைய பொருள் ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ அதுங்களை துன்புறுத்துகிற மாதிரியோ அல்லது அதுங்களை வந்து கஷ்டப்படுத்தி அதுங்களை கொன்று அதுக்கிட்ட இருந்து தோல் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோஹாபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 22.3.4ல் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் இன் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ இந்த மாதிரி விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது, எதெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்தியன் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கு ஃபார் வைல்ட் லைஃப். செகண்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். தேர்ட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன். ஃபோர்த் ஒன் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ நேச்சர், இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த இன்டர்நேஷனல் யூனியன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடு அப்படிங்கிறது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா, டெஹ்ராடன்.